அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ஹாஜிமார்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறான், இன்ன அவ்வல பைத்தி உலிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கம் வ ஹுதல் லில் ஆலமீன். பக்கா என்கிற அந்த மக்காவுடைய இடம் என்பது புனிதமானது, மேன்மையானது, கண்ணியமானது, பரக்கத் பொருந்தி இடம். 24 மணி நேரமும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய பரக்கத்தும் இறங்கிக் கொண்டே இருக்கிற இடம் காபா, காபத்துல் அல்லாஹுடைய இறை இல்லம். மனிதர்கள் தவாஃப் செய்துவிட்டாலும் கூட, தவாஃப் செய்ய மறந்து விட்டாலும் கூட, மலக்குகள் தவாஃப் செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தை பார்க்கலாம், ஒருத்தர் ஒரு திருமணத்தை நடத்துகிறார். நம்ம குடும்பத்தில் ஒரு நிக்காவோ ஒரு நிச்சயதார்த்தமோ நடத்துகிறார். ஒரு வசதி இல்லாத மனிதனாக இருந்தால் ஒரு 300 பேர்த்தை அழைச்சி நிக்காவுடைய வலிமாவுடைய விருந்து ஏற்பாடு செய்வார்கள். ரொம்ப நல்ல வசதி செல்வ சீமானாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய பிரமுகர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்று அவர்களுடைய அந்த நிக்காவுடைய மஜ்லிஸாக இருந்தாலும் சரி, வேற ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 5000 பேர் 10,000 பேர் வந்தாலும் கூட எல்லா நிகழ்வுகளும் முடிந்ததற்கு பிறகு ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுவார், பரவாயில்ல 10,000 பேர் வந்தாங்க, 8,000 பேர் வந்தாங்க, 500 பேர் வந்தாங்க, 1000 பேர் வந்தாங்க, நல்ல முறைகளாக வந்த விருந்தாளிகளை சங்கம் செய்ததாக அவர்கள் நினைத்து மனம் பூரிப்படைவார்கள். இது உலகத்துடைய இயல்பான நடைமுறை. இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய ஹாஜிமார்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள். ஒரு சாதாரண மனித விருந்தோம்பலை விரும்பி செய்கின்ற பொழுது, அல்லாஹுடைய அடியார்கள் அல்லாஹுடைய காபாவை நோக்கி படையெடுத்து வருகின்ற பொழுது, அல்லாஹுடைய காபாவை நோக்கி அவர்கள் ஹாஜிகளாக இறை விருந்தாளிகளாக வருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் கண்ணியம் செலுத்துவான், எவ்வளோ அவர்களை உயர்வாக அல்லாஹ் கருதுவான். நம்ம பார்க்கலாம், வருஷம் வருஷம் ஹாஜிகள் கூடிக்கொண்டே போகிறார்கள். லட்சத்தில் ஆரம்பிக்கப்பட்டு 10 லட்சமாக மாறி 20 லட்சமாக இன்று கோடிக்கணக்கான பல நாடுகளில் இருந்து ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக வேண்டி, ஹஜ்ஜுடைய இபாதத்திற்காக வேண்டி வருகை தருகிறார்கள். அந்த கோடிக்கணக்கான மக்களும் ஒரே இடத்தில் கூடுகின்ற இடமாக அல்லாஹ் மினாவுடைய இடத்தை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற இடமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உணவுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, தண்ணீருடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, இதர உடைகளுடைய தேவைகளாக இருந்தால் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக லேசாக கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃப் அதைத்தான் சொல்கிறது, பி பக்கத் முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன். இரு உலகத்தாருக்கும் நேர்வழி காட்டுகின்ற இடம் அல்லாஹுடைய காபத்துல்லா. அதே போன்று பரக்கத் பொருந்திய இடம் காபா என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.